குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த செஷனில் சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் அல்காரிதம் பற்றி கொடுத்துருக்காங்க. அல்காரிதம் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம எழுதுவோம். அதுக்கு பேர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, the most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. So ஒரு task அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கிவன் ப்ராப்ளம். ஸோ அதுக்கான அல்காரிதம் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட். வாட் எவர் த ப்ராப்ளம் மே பி, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு we have to read the value of r. Next we have to set the value 3.14 to the variable pi. Then after that we are calculating the area by using the formula pi into r. Then we are printing the value of the radius r and area. After that stop. ஸோ இந்த மாதிரி அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி we used to write அல்காரிதம் எழுதினா தான் நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸில் ப்ரோக்ராம்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து எழுத முடியும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அல்காரிதம் எழுதுகிறோம். ஸோ அப்படி எழுதக்கூடிய அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். நம்மளுக்கே தெரியும், ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராமர். இப்போ நம்ம இன்புட் வந்து கெட்டும் பண்ணலாம் யூசர்கிட்ட ரன் டைம்லேருந்து. அதே மாதிரி இன்புட்டை வந்து வேல்யூவை நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதே அசைனும் பண்ண முடியும் வேரியபிளுக்கு. அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் எழுதுறது it is based on the programmer. ஸோ அப்படி எழுதும்போது அது எப்படி எழுதணும் அப்படின்னா, இட் ஷுட் டேக் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the most important criteria in writing and evaluating algorithm is the time it takes to complete a task. To have a meaningful comparison of algorithms, the duration of computation time must be independent of the programming language, compiler and computer use. இந்த ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும்? ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதக்கூடாது. நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதினாலும், எந்த கம்பைலர் இன்டர்ப்ரெட்டர் யூஸ் பண்ணாலும், எந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும், இட் ஷுட் டேக் சேம் டைம். இந்த கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. As you aware that algorithms are expressed using statements of programming language. ஸோ அல்காரிதம்ஸ் வந்து டைரெக்டாக நம்மளால் சிஸ்டமில் டைப் பண்ண முடியாது. நம்ம அல்காரிதமை ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை தான் நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி இன்புட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. If a bulk of statements to be repeated for many number of times, then subroutines are used to finish the task. ஸோ ஒரு செட் ஆஃப் லைன்ஸ், ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து சப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட் ஐடியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ சப்ரோட்டீன்னா என்ன? சப்ரோட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம C++ல் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் இங்கே இன் ஜென்ரல் சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது பேசிக் பில்டிங்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த சப்ரோட்டீன்ஸை தான் வந்து பேசிக் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சப்ரோட்டீன் அப்படிங்கிறது, வாட் இஸ் சப்ரோட்டீன் அப்படிங்கிறது 2 மார்க்கில் வரும். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, லிசன் பண்ணுங்கள். Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த சப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். In programming languages, these subroutines are called as functions. அந்த இன் ஜென்ரல் நம்ம வந்து சப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் சப்ரோட்டீன் அப்படிங்கிறது
உங்களுக்கு வந்து நான் ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் 1 மார்க்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேஷ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். டேஷ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் as டேஷ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டேஷ் ஆர் கால்ட் as ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேரலாக நீங்கள் வந்து 1 மார்க்கும் அப்படியே பார்த்துருங்க. மேக்ஸிமம் 12th வந்து நம்ம படிக்கும்போது புக் யூஸ் பண்ணி படித்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த 1 மார்க்ஸ் இதெல்லாம் அப்பப்போ நம்ம படிச்சுக்க முடியும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்கில் படிக்கிறது தான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இன் ஜென்ரல் நம்ம சப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வி யூஸ் டு கால் சப்ரோட்டீன்ஸ் as ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின் பாருங்கள். Function is a unit of code that is often defined with a greater code structure. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து லென்த்தியாக இருக்கும்போது, இப்போ ஒரு ப்ரோக்ராம் லென்த்தியாக இருக்கும்போது அதுக்கான ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம அதை இப்போ என்ன பண்ணிக்கிறோம், ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறோம் ஃபங்க்ஷன்ஸாக. குட்டி குட்டி ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை கம்பைன் பண்ணும்போது இந்த ஃபைனலாக என்டையர் ப்ரோக்ராமுக்குமான சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஒரு ப்ரோக்ராம் வந்து லென்த்தியாக இருக்கும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும், ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், அந்த யூனிட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டிஃபைன்ட் வித் அ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அந்த கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் வந்து லென்த்தியாக இருக்கிறத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. Specifically, a function contains a set of code that works on many kinds of inputs. Functionsல என்னென்ன இருக்கும், inputs இருக்கும், like variance. Variance is nothing but variable. Variable தான் இந்த இடத்துல variance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Expressions and produces a concrete output. ஒரு ஃபிக்ஸ்டு அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இன்புட்டை நம்ம வேரியபிள்ஸ் மூலமாக நம்ம இன்புட் கொடுப்போம், இல்லைனா வேல்யூ பாஸ் பண்ணுவோம், இல்லைனா ரன் டைமில் கெட் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். தென் ஒரு கான்க்ரீட் அவுட்புட்டை, ஒரு ஃபிக்ஸ்டு அவுட்புட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னது, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன? Let us consider the example a equal to 24. A equal to 24 has an expression in it, but 24 is not itself an expression. 24 அப்படிங்கிறது ஒரு நார்மல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. Rather it is a function definition. நம்ம யூஸ்வலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா a is equal to 24 அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ 24 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஏக்கு அசைன் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். பட் ஹியர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த 24 அப்படிங்கிற வேல்யூவை ஏக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. Definitions bind values to names. In this case, ஸோ அது ஒரு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Dash bind values to names. In this case, the value 24 being bound to the name A. ஏக்கு இந்த 24 அப்படிங்கிறது அசைன் ஆகுது அப்படிங்கிறாங்க. Definitions are not expressions. At the same time, expressions are not treated as definitions. Expressions அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போது நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிளில் பார்த்த மாதிரி ஏரியா ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அதுதான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கிடையாது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸ்பிரஷன் ஆகாது. ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ். டெஃபினேஷன்ஸ் டேஷ் ஆர் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ் 1 மார்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபனேஷன்ஸும் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சேம் கிடையாது. டெஃபனேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய பிளாக் ஆஃப் கோடை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெஃபனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்டிக் பிளாக் அப்ஸ் அப்படின்னா சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய பிளாக் ஆஃப் கோட்ஸில் அதை தான் நம்ம
டெஃபனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேஷ் ஆர் டிஸ்டிங்க் சின்டாக்டிக் பிளாக்ஸ் அப்படின்னா டெஃபனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபனேஷன்ஸ் கேன் ஹாவ் எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டட் இன்சைட் தெம் அண்ட் வைஸ் வர்சா. அந்த ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனேஷனில் உள்ளே என்ன பண்ணலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபனேஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் which are passed to a function definition. ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ int add of int a, b அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஏவையும் பியும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வேல்யூவை ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆட் ஆஃப் 5, 10 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த 5, 10 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 5 and 10, அந்த வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டேஷ் ஆர் த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டெஃபனேஷன் அப்படின்னா பேராமீட்டர்ஸ், அதே மாதிரி டேஷ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் டு அ ஃபங்க்ஷன் டெஃபனேஷன் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது.